ஹாய் கைஸ், டுடே மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: பட்டை கிராம்பு எடுத்துக்கலாம், தக்காளி, வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், வெங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கலாம். சீரகப்பொடி, சோம்பு பொடி, மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயமும் அரைச்சி வச்சுக்கலாம். நாங்கள் வாங்கினது 1.5 கிலோ மட்டன். அதுக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல சட்டியை காய வச்சுக்கலாம். சட்டி காஞ்சோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க விடணும். பொன்னிறமாக ஆனோன்னே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோன்னே உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இது மாதிரி நல்லா தக்காளியை வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மட்டனை எடுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே சூட்டிலே நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விட்டு கரண்டியால் நல்லா கிளறி விடணும் மட்டனை. அதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த மட்டனோடு சேர்ந்து நல்லா ஊறுற மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு எடுத்து வச்சுருக்க சீரக பொடி, சோம்பு பொடி, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். மட்டனோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு மட்டனை அடிக்கடி கிண்டக்கூடாது, கிண்டுனா உடையும். நல்லா லைட்டாக கிளறி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்தோன்னே தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். அதை தேவையான அளவு குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கிளறிக்கலாம். மட்டன் அரைவேக்காடாக ஒரு 1/2 மணி நேரத்துலேயே வெந்துடும். அரைவேக்காடாகும் போதே மிளகாத்தூளை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம். மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. மட்டனை நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் நல்லா செரிமானம் ஆகும். மட்டன் குழம்பு ரெடி. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு.